கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், பாவத்துலேருந்து யார் முதல்ல பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. சரி, ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த காலகட்டத்தில் யார் நம்மளுக்கு ஹீரோவாக இருக்கா? பாவம் தான் இப்போ வந்து ஹீரோவாக இருக்குங்க இல்லையா? இப்போது இப்போ ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுவோம், கரெக்டுங்களா? அந்த ஹீரோ இப்படி பண்ணுறாங்க, இப்படி தலைவாரி இருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ பாவம் ஹீரோவாக இருந்தால் பாவத்தோட ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு வரும், கரெக்டுங்களா? இப்போ வந்து பாவம் வந்து இப்போ இந்த பெண்ணை, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெண் இருக்குது, இந்த பெண்ணை அங்கே கீழே கிடக்குதோ இல்லை யாருதோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை எடுக்கிறது அது இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம எடுக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அந்த பெண்ணோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ இது மற்றவங்களோட பொருள், கரெக்டுங்களா? இது எடுத்தாலும் பாவம் தான். அதே மாதிரி ஒரு கொலை செய்தாலும் பாவம் தான். ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது பாவம் தான். இப்போது பாவம் நமக்கு ஹீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டிடியூடு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு செகண்டும் பாவத்தில் நிமித்தம் நம்ம விழுகிறோம். சாத்தானானவன் எப்படி ஒருத்தவங்க வந்து எப்படி நம்ம கவரலாம்? இப்போ இவங்களுக்கு வந்து பொய் சொன்னால் ரொம்ப பிடிக்கும்ப்பா, அதனால் பொய் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், அதுவும் பாவம் தான். அது ஒரு பொருள் ஏதோ ஒன்று காமிக்கிறான் நம்மக்கிட்ட சாத்தானானவன், அதை வந்து நம்மளுக்கு எப்படியாவது எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் பாவம் தான். இப்போது சாத்தான் நம்மக்கிட்ட எதை பார்த்து கவர்றான்? எந்த பொருள் கொடுத்தா இவங்க பாவம் செய்வாங்க, எதை கொடுத்தா பாவம் செய்வாங்க? இப்போ குடிக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமான கெட்ட வார்த்தை பேசுறது, எந்த விஷயத்தில் இவங்க வந்து பாவத்தில் விழுறாங்களோ பார்த்து அவன் வந்து டிசைனாக பாவத்தை கொடுப்பான், ஓகேவா? அதே மாதிரி பைபிளில் யாருக்கு பாவம் சாத்தானவன் கொடுத்தான்? ஏவாளுக்கு கொடுத்தான் ஃபஸ்ட்டு. எதை? ஏசப்பா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் ஏவாள் வந்து சாத்தானோட மஞ்சையில் விழுந்து அவங்க வந்து சாப்பிட்டாங்க, கரெக்டாக? அந்த பாவம் வந்து ஆதாமுக்கு வந்தது. அப்படியே பாவங்கள் இப்போ வரைக்கும் பாவம் வந்து குறையவே இல்லை, கரெக்டுங்களா? ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பாவம் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் விழாமல் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளை போல வாழ்ந்து காமிச்சார், கரெக்டுங்களா? பாவத்துலேருந்து செய்யாமல் பாவத்துலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சார், கரெக்டுங்களா? யாரும் இப்போ பாவத்துலேருந்து